எங்க கிராமங்கள்ல அதிகமா விளையக்கூடிய புளிச்சக்கீரையையும் கொத்தவரங்காயவும் நல்லா வேக வச்சு மசாலாக்களை வறுத்து அரைச்சு தக்காளியோட புளி சேர்த்து கொதிக்க வச்சு புளிச்சக்கீரை கொத்தவரங்காயோட சேர்த்து எங்க பாட்டி எங்களுக்கு கடைஞ்சு தருவாங்க. அதை பொங்க வச்ச நெல்லம் சோத்து கூட சேர்த்து சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்கும். புளிச்சக்கீரையவும் கொத்தவரங்காயவும் சேர்த்து கடைய இப்ப தேவையான மசாலா பொருட்களை பார்த்துடலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு சீரகம், 6 தக்காளி, 50 கிராம் புளி, 1 ஸ்பூன் வெந்தயம், 25 வரமிளகாய், 2 பூண்டு, 1/2 கிலோ கொத்தவரங்காய், 1 கட்டு புளிச்சக்கீரை. கொத்தவரங்காய துண்டு துண்டா நறுக்கி தண்ணி ஊற்றி கழுவ ஆரம்பிச்சிடலாம். இந்த கொத்தவரங்காய வாரம் 2 முறைன்னு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா உடல் எடை படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். இந்த கொத்தவரங்காயில நார்ச்சத்து அவ்வளவு அதிகமா இருக்கு. கழுவி எடுத்த கொத்தவரங்காய இப்ப தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம். கொத்தவரங்காய் வெந்துக்கிட்டு இருக்க இப்ப புளிச்சக்கீரையவும் கழுவி எடுத்துக்கலாம். இரும்பு சத்து அதிகமா இருக்க கீரையில இந்த புளிச்சக்கீரையும் ஒண்ணு. இப்ப கழுவி எடுத்த புளிச்சக்கீரைய கொத்தவரங்காய் கூடவே சேர்த்து வேக வச்சிடலாம். கொத்தவரங்காயும் புளிச்சக்கீரையும் இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப வேக வச்ச புளிச்சக்கீரையில இருந்து தண்ணியை தனியா வடிச்சு எடுத்துடலாம். இப்ப மசாலாக்களை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டியில இப்ப வெந்தயத்தை சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப மிளகு சீரகத்தையும் வெந்தயத்தோட சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வெந்தயம் மிளகு சீரகத்தை நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. அரைக்கிறதுக்காக ஆற வச்சிடலாம். இப்ப வரமிளகாய வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப வறுத்து வச்ச மசாலாக்களை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வறுத்து வச்சிருந்த வெந்தயம் மிளகு சீரகத்தை இப்ப அம்மியில வச்சு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிளகு சீரகத்தை நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப வறுத்து வச்சிருந்த வரமிளகாயவும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் இப்ப நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப வெள்ளை பூண்டை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வெள்ளை பூண்டை நல்லா அரைச்சிக்கிட்டு இப்ப சின்ன வெங்காயத்தை நசுக்கி எடுத்துக்கலாம். இப்ப ஒரு சட்டியில எண்ணெயை ஊத்தி கொஞ்சம் சீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த வெள்ளை பூண்டை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம நசுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாக்களை சேர்த்துக்கலாம். மசாலாக்களை எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு வேக வச்சிருந்த புளிச்சக்கீரை கொத்தவரங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை வணக்க போறோம்.
சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை கரைச்சி தக்காளியோட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி புளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையும் இப்ப புளிச்சக்கீரை கொத்தவரங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப மசாலாவோட சேர்த்து புளிச்சக்கீரையை கடைய வேண்டியதுதான். புளிச்சக்கீரை கொத்தவரங்காய் நல்லா கடைஞ்சிக்கிட்டாச்சு. இப்ப புளிச்சக்கீரை கொத்தவரங்காய் கடையல் தயாராயிடுச்சு. இப்ப இதை பொங்க வச்ச நல்ல சோத்து கூட சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். புளிச்சக்கீரை கொத்தவரங்காய் கடையிலோட இந்த பொங்க வச்ச நல்ல சோத்தை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு அருமையா இருந்தது.